வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு யார் ஆகாதவங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். மாத பலன் பார்த்தோம், வருட பலன் பார்த்தோம். ஏன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ராசிக்கு என்னென்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் முழுமையான ஒரு வாழ்க்கை பலன்கள், அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு பாவகத்தை வச்சு ஒவ்வொரு கட்டத்தை வச்சு முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவு தான் கொடுக்குறேனுங்க. முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசினா ராசிநாதன் சுக்கிரன். ராசிநாதன் சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி தானுங்க. ரிஷப ராசியில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக அவருடைய படிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா விஞ்ஞான ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அதிகமாக படிக்கக்கூடியவங்களாக வருவாங்க. வெளியூரில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதுபோக ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சமூக அக்கறை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தால் கூட இவர் ஓடி போய் தட்டி கேட்பார். அதனாலேயே மற்றவங்களுடைய கோபதாவங்களுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிலையான வேலை இருக்குமா அப்படின்னா நமக்கு தான் கோபதாவங்கள் அதிகம், ரோஷம் அதிகம். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டா உன் வேலையை வேணாம் ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அப்போது இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2வது பாவகமாக புதன் வராரு. அப்போது அந்த வெளிநாடு சார்ந்த வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த படிப்பு ஸ்தானம் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் இந்த ஆர்கிடெக்சரெல்லாம் படிப்பாங்க பாருங்கள், இன்ஜினியரிங்கில். அந்த துறையில் இருக்கிற நண்பர்கள், விஞ்ஞானபூர்வமாக இருக்கிற நண்பர்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க தான் அந்த ஒரு படிப்பெல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் மருத்துவத்துறையிலெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதுபோக ரிஷபராசிக்கு சுக்கிரன் ராசிநாதனாக வரதுனால ஆயுள் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்குமா, பரிபூர்ணமான ஒரு ஆயுள் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ரிஷபராசிக்கு 2வது பாவகமாக புதன் வராரு. அப்போது அந்த புதன் அப்படின்ற கிரகம் வெளிநாடு கிரகம் சொல்லுவாங்க. வெளிநாட்டு கிரகம்னா வெளிநாட்டு தூதகம் சொல்லுவாங்க, தூதரகம்ட்டு. 2வது தாய் மாமன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு தாய் மாமனுடைய சவகாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தாய் மாமனும் அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களும் இல்லை, ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தாய் மாமனை திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த தாய் மாமனுக்கும் அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு நட்பு இருக்கும். அதுபோக தனஸ்தானாதிபதியாகவே புதன் வரதுனால ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தாய் மாமனால் ஏகப்பட்டது நல்லது நடக்கும். உதாரணத்துக்கு ரிஷபராசியில் ஒருத்தர் பிறக்கிறார், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பாவுடைய சப்போர்ட் பெருசாக அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்காது. அப்பாவுடைய ஸ்தானத்தில் தாய் மாமன் இருப்பார். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த சகோதரிக்கு, ரிஷபராசியில் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அக்காவாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தங்கையாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய் மாமன். ஆனால் அப்பா ஸ்தானத்தில் இருந்து தான் எல்லா வேலையும் செய்வீங்க. இது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது. அதுபோக மேக்ஸ், கணிதம், அந்த கணிதத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கும். அந்த கணிதம் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க. இன்றைக்கி சிஏ படித்த நண்பர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. எல்லாரும் இன்றைக்கி கணினியம், கால்குலேட்டரு அப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த கணக்கு போடுறதுக்கு இது பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மனக்கணக்கே போட்டுடுவாங்க.
படிப்பறிவே இல்லைனாலும் அந்த கணிதத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள். 3வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சந்திரன் வருவார். தாய் ஸ்தானாதிபதி சந்திரன் நம்ம ராசியில் உச்சம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம், நம்ம ராசியில் உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் 3வது பாவகமாக வருவார். நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தாயோடைய சப்போர்ட்டு நிறைய இருக்கும். தந்தை இருக்கிறாரு இல்லை, ரிஷபராசி நண்பர்களுக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். தன்னுடைய தாய் தனக்கு சாமியாக இருந்து எல்லா விதத்துலையும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து தன்னை வளர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய தாயுடைய சப்போர்ட் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய தாயை கையில் தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பொதுவாக ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது ரிஷபராசியில் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, தன்னுடைய தாய்க்கு உடல் அமைப்புகள் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்க தான் செய்யும். விடிய நோயின்னு இருந்தாலும் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலை என்னவோ அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பெருசாக வைத்தியம் எடுத்துக்கிட மாட்டாங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய். 4வது பாவகத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவார். பூர்வீக தொழிலெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு செட் ஆகும். ஆனால் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய தாத்தா சொத்து எவ்வளோ இருந்தாலும் தான் வெளியேறி அடுத்த இடத்துக்கு போய் வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்குமே தவிர பூர்வீகத்தில் இருந்து நான் பெருசாக சாதித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்காதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவனுடைய வளர்ச்சியில் நம்ம வாழணுன்ற எண்ணம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆணாக பிறந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்காது. நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டதை மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்ற வைராக்கியத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு 5வது பாவகமாக புதன் வருவார். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் அதிகபட்சம் தலைச்சம்பிள்ளையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 2வது வாரிசாகவோ 3வது வாரிசாகவோ 4வது வாரிசாகவோ இந்த ரிஷபராசி நண்பர்கள் மேக்சிமம் பிறந்திருப்பாங்க. மெஜாரிட்டி அதுதான். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகபட்சம் அக்கா அப்படின்ற உறவு கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அண்ணன்ற உறவு மேலே நாட்டம் அதிகமோ கம்மியோ அக்கான்ற உறவு மேலே நிறைய நாட்டம் இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கிறதுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பெருசாக செட் ஆகாது. வெளியே போனால் தான் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன், அது அப்பாற்பட்ட விஷயம். பூர்வீக தொழில் செய்கிறதுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்கள் செட் ஆவாங்க. தாத்தா செய்கிற தொழிலுங்க, அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுங்க, அந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது தாராளமாக செஞ்சுக்கிடலாம், அது பிரச்சனை கிடையாது. இருக்கிறது மட்டும்தான் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. 5வது பாவகமாகவும் புதன் வர்றதுனால அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முதல் வாரிசு பெண் வாரிசாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 6வது பாவகமாக நமக்கு சுக்கிரன் வராரு. மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். திருமணம்ன்றது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊரை கூப்பிட்டு நம்ம திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு அந்த திருமணஸ்தானம் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழணுமே, சமுதாயத்துக்காக வாழணுமே, தன்னுடைய தாய் தந்தை சங்கடப்பட்டுடுவாங்களே அப்படின்றதுனால தான் அந்த ரிஷபராசி நண்பர்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு இருக்குமே தவிர மெஜாரிட்டியாக இருக்கிறது அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்கள் கணவருடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆணாக பிறந்தாலும் அதே மாதிரி தான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைச்சிக்கணும். உங்களுடைய மனைவியுடைய ஆசைகள், மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் தான் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கிடணும். அது என்னவோ தெரியல, அந்த ரிஷபராசியில் பிறந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுடுது. அதுபோக ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் பெண்ணாக பிறந்திருந்தால் உங்களுடைய கணவருக்கு அப்பப்போ உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆணாக பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு உடல் உபாதைகள் கொடுக்க தான் செய்யும். 10 ரூபா சம்பாதிக்கிறோம் சார், அதில் 2 ரூபா ஹாஸ்பிட்டல் செலவு வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
அப்போது அது சரி கட்டணும்னா என்ன செஞ்சுக்கிடணும்னா, முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணணும். தானம் வேறு, தர்மம் வேறு. தானம்ன்றது தெரியாதவங்களுக்கு நம்ம செய்கிறது, தர்மம்ன்றது தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறது, தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு செய்கிறது என்ன சார் அப்படின்னா, நம்ம ரெகுலராக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது யாரான இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறத வச்சுக்கிடுங்க. தானம்ன்றது தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறது. தெரியாமல் ஒருத்தர் ரோட்டில் வராங்க, முன்ன பார்த்ததே கிடையாது, அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, செய்கிறது, பண்ணுறது. அப்போது தர்மம் அதிகமாக செய்யுங்க, சரிங்களா? தர்மமோ தானமோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் சம்பாதிக்கிறதுல 1%, 0.5% ஆகுது நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த தானம் பண்ணுற சூழ்நிலையில் அல்லது தர்மம் பண்ணுற சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த இறைக்கிற கிணறு தானுங்க சொரக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஒரு சேவை, சமூக சேவை, அதாவது தர்மம் தானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போது அந்த செவ்வாய் அப்படின்றது 12 கூடிய கிரகமும் கூட. அப்போது ரிஷபராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மாற்றம் வரும். திருமணமாகி மாமனார் மாமியார் சொத்து பத்து வரும். அதாவது ரிஷபராசி நண்பர்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சீதனமாக மண்மனை வாங்கிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். சரி, இப்படி சாத்தியமாக சார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா? மனைவி வகையில் எங்களுக்கு சொத்து பத்து வந்ததுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ரிஷபராசியில் ஆண்களாக பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்களாக கையோனி கரணம் போட்டு தான் மேலே வரணும். அது வேறு. உங்கள் சைடில் சொத்து பத்து வருதோ இல்லையோ, உங்களுடைய மனைவி சைடில் உங்களுக்கு சொத்து பத்து வரும். அதுபோக மனைவி, ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவி நிறைய படிச்சிருப்பாங்க. நீங்கள் 10வது தான் படிச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா அவங்க இந்த பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கிறேங்க, டிப்ளமா நர்சிங் பண்ணியிருக்கிறேனுங்க, மருத்துவம் படிச்சிருக்கிறேனுங்க, அந்த மாதிரியெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். 8 குடையவன் குருவாக வருவார். படிப்பு ஸ்தானத்தை விட, அதாவது படிப்பறிவை விட பகுத்தறிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் படிக்கலை, ஆனால் அந்த அந்த நுணுக்கங்களெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. படிப்புத்திறன் கம்மியாக இருந்தாலும் பகுத்தறிவு ஏகப்பட்ட பகுத்தறிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. சொந்தமாக மண் வாங்குகிற அளவுக்கு யோகத்தை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் நமக்கு குறையில்லை. சுயத்தொழிலில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கலைத்துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. சினிமா துறையில் நிறைய பேர் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. 9 குடையவராக சனி வருவார். அந்த 9 குடையவராக சனி வர்றாருன்னா அவர் பிதிருஸ்தானாதிபதி. பிதிருஸ்தானாதிபதி சனி, சுபஸ்தானாதிபதி சூரியன். அப்போது அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தகப்பன் வகையில், தாத்தா வகையில் பெருசாக சொத்து பத்து இருந்தாலும் நீங்கள் தார பார்த்துட்டு வெளியே வருவீங்க. பூர்வீகத்தை தார பார்த்துட்டு கையங்காலோடு வெளியே வந்தவங்கெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தரணும்னு நினச்சா தங்கமாக இருந்தாலும் கொடுத்துருவீங்க. தரக்கூடாதுன்னு மனசை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டீங்க. ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா, அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, துரோகம் மட்டும் பண்ணிட்டா சாகர வரைக்கும் மறுபடியும் அவங்களுடைய சவகாசம் வச்சுக்க மாட்டீங்க. ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும், வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. 10வது பாவகத்துக்கு அதிபதியாக தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார் சனி. சுய தொழிலில் இரும்பு இயந்திரம் தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள். சனி பகவானுடைய அமைப்பு இரும்பு, வாகன தொழில் செய்கிறவங்க, இரும்பு தொழில் செய்கிறவங்க, இயந்திரம் தொழில் செய்கிறவங்க, இன்ஜினியரிங் நிறைய படித்தவங்க, நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, இது எல்லாமே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கிரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஒரு பில்டிங்க்கு டிராயிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே அந்த ரிஷபராசியில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க.
11வது பாவகத்துக்கு அதிபதியாக குருவாக வராரு. 10 ரூபாய் வருதுனால நியாயமான ரூட்லேருந்து தான் வரும். சில பேருக்கு வரும் இல்லைங்களா, லாட்ரியில் ஒரு 10 ரூபாய் அடிச்சிருச்சு, ஷேர் மார்க்கெட்டில் 100 ரூபாய் அடிச்சிருச்சு, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். என்னதாலும் உருண்டுனாலும் புரண்டனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஆனால் கண்டிப்பாக 100% உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் நாமளாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். நிறைய பேர் கட்டின வீடு வாங்க மாட்டாங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லா ராசிலையும் கட்டின வீடு வாங்கிக்கலாங்க, நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டு ஆக்கி சாப்பிட்றத விட ஏற்கனவே ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிட்டு விடலாமேன்ற எண்ணம் வரும். ஆனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க மட்டும் அப்படி கிடையாது. தானாக ஒரு வீடு வாசல் கட்டணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போது முழுமையான பலன்கள் ரிஷபராசி நண்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர முழுமையாக இதுதான் ரிஷபராசி நண்பர்களுடைய பலன்கள். சரி நண்பர்களே, இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.